இன்னைக்கு நம்ம பயணம் ஒரு சாதாரண கோயில் பயணம் கிடையாது. கேரளாவோட அழகான அட்டப்பாடி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க ஒரு கோவிலுக்கு போறதோட மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயமும் இருக்கு. எங்க அம்மா ஒரு காலத்துல வாழ்ந்த வீடு, அந்த வீடு இருந்த இடம், அம்மா வாழ்க்கையோட நிறைய நினைவுகள் சேர்ந்த அந்த இடத்தையும் இன்னைக்கு நம்ம நேர்ல போய் பார்க்க போறோம். அதுதான் இது. அந்த இடத்துக்கு போனது என்னென்ன மெமரீஸ் எல்லாம் வந்துச்சு, அங்க அம்மா இப்படி வாழ்ந்தாங்க, அந்த இடம் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நீங்களே. இந்த இடத்துல அவ்வளோ மெமரீஸ் இருக்கு. நாங்க வச்ச மரங்கள் கூட இன்னும் சிலது இங்க இருக்கு. அ இதுக்கப்புறம் நெறைய மரங்கள் இவங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடம் வந்து ஃபுல்லா மாறிடுச்சு. ஆனா ஒரு சில மரங்கள் மட்டும் அந்த இருந்த இடத்துலயே இருக்கிறத பார்க்கும்போது, எனக்கு பழைய நினைவுகள் ரொம்ப வருது. மே மாசம் லீவ் விட்டா நான் இங்க 1 மாசத்துக்கு வந்துருவேன். தாத்தா எப்பவும் கூட்டிட்டு வருவாங்க. கொண்டு போய் விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் நான் வந்துருவேன். ரிட்டர்ன் போம்போது தாத்தா கொண்டு வந்து ஊர்ல விடுவாங்க. இந்த ஞாபகங்கள்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒண்ணு. இதெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். அடுத்தது எப்படின்னா, நாங்க இங்கிருந்து ஆனைகட்டி வழியா தாண்டி தான் ஊருக்கு போயாகணும். இந்த பக்கம் தமிழ்நாடு பஸ் வராது. அந்த பக்கம் கேரளா பஸ் இந்த பக்கம் வராது. ஸோ பாலத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு பஸ் நின்றும். அந்த பக்கம் கேரளா பஸ் நின்றும். இங்கே வந்து லாட்ரி டிக்கெட் எல்லாம் நெறைய சேல் பண்ணுவாங்க கேரளால. ஆனா இங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேல் பண்ணக்கூடாது. அது பேன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, போற வழி எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் தான். ஸோ 5 மணிக்கு உள்ள நம்ம போகணும். 6 மணிக்கு இருட்டுல போனோம்னா, யானைகள் கலாட்டா இருந்ததுன்னா ரொம்ப சிக்கலாயிடும். அதனாலேயே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து வெளிச்சத்திலேயே நம்ம கிளம்பிரணும். அதுக்கப்புறமா நாங்க வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில் எப்பவுமே நாங்க போறது உண்டு. காரமடை டூ தோளாம்பாளையம் போற ரூட்ல இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயிலும் கூட. நாங்க எப்போ போனாலும் மூடியே தாங்க இருக்கும். ஏன்னா, நாங்க சனிக்கிழமை தவிர மத்த நாட்கள் எல்லாத்துலேயும் போவோம். அதனால தான் மூடியிருக்கும். சனிக்கிழமை போனா நல்லா விசேஷமா இருக்கும். இந்த கோயில் கும்பாபிஷேகம் கூட நடக்க போகுது. அதனால வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் போகாதீங்க மறக்காம விசிட் பண்ணியும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். பை பாய்.